ஹாய் ஹலோடா பெரிஸ், நான் தான் உங்களோட ஹருரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எல்லாருமே சொல்றீங்க வீடியோஸ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு. அதுலயும் என் சிஸ்டர் ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பண்ணிட்டு தான் போறா, லேட்டா போடாத சீக்கிரமா போடு அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் லேட் ஆயிடுது. ஐ எம் ரியலி சாரி. பர்சனலாவும் ஒர்க் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. அதை பார்க்கலன்னா அப்புறம் இதுக்கு எப்படி வர்றது? அது முடிச்சோம்னா இது ஃப்ரீயாவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதே மாதிரி பனிகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஒரு சிலர்னா நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எப்பவுமே நீங்க எல்லாருமே எனக்கு ஃபர்ஸ்ட் தான். உங்களுக்கு நான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. பேசின வரைக்கும் போதும். நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். இதுதானே இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட். எல்லாருமே இதனால தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. வாங்க, அந்த நாளும் வந்துருச்சு. போலாம் உள்ள. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம தயாங் தான் ஜேகே மேல ஓவரா இருந்திருக்கான். ஜேகே அப்படி அழுகுது. ப்ளீஸ் தயாங், ஏன் இப்பெல்லாம் பண்ற? உனக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? உன எல்லாரும் ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஆனா நீ நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை தெரியுமா? நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. இப்படி சொல்லிட்டு குழந்தை அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. தயாங்க தான் அப்படியே ஜெயிக்கவே பாக்குறான். ஹே பேபி பாய், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு புரியலையடா. உன்னை லவ் பண்றதுனால தாண்டா இது எல்லாமே பண்றேன். அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. லவ் பண்றவங்க யாருமே இப்படி கஷ்டப்படுத்த மாட்டாங்க தெரியுமா? ஆனா நீ என்னை கஷ்டம் மட்டும்தான் படுத்துற. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாதான் இருக்கு. எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்க பிடிக்கல. உன்னோட சீக்ரெட்டா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்னை விட்டு போ. நான் என் வீட்டுக்கு போகணும். ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு அழும்போது தயாங்க்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயாங் ஜேகேவை சமாதானப்படுத்தணும்னு தான் பாக்குறான். ஆனா ஜேகே கேக்குற மாதிரியே தெரியல. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் எனக்கு அது வேணாம். நான் என் வீட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் என் மேல இருந்து நீ என்ன, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ எப்ப பார்த்தாலும் என்ன பயமுறுத்திட்டே இருக்க. எனக்கு ஒண்ணு பார்க்கும் போதெல்லாம் பயம் மட்டும்தான் வருது. லவ் பண்றவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம எப்பவும் பயப்பட மாட்டோம். ஆனா நீ என் கூட இருந்தேன்னா நான் பயந்துட்டு மட்டும்தான் இருக்கேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு பயம் மட்டும்தான் வருது. இங்க பாரு பேபி பாய், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா. அதனால மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நீயும் என்ன பதிலுக்கு லவ் பண்ணேன்னா வச்சுக்கோ, நான் ஏன் உன்ட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிற போறேன். இங்க பாரு, என் கண்ணை பாருடா. இல்ல, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு பயம் மட்டும்தான் வருது. நீ எப்ப பார்த்தாலும் என்ன பயமுறுத்துற மாதிரிதான் பண்ற. நீங்க பாரு தயா, போஸ்ட் பண்ணி யாரையுமே லவ் பண்ண வைக்க முடியாது. உனக்கு ஏன் அது புரியல? இங்க பாரு, போஸ்ட் பண்ணி யாரையும் லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா இருக்கிற லவ் சொல்ல வைக்க முடியும்ல. நீ என்ன லவ் பண்ற, அது உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே நீ நடிக்கிற பத்தா, அதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இங்க பாரு குக்கி, நான் உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்தப்பவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தான் சொந்தம்னு. அதே மாதிரி நீ எனக்கு வெயிட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. அதை விட்டுட்டு இப்ப திடீர்னு என்ன பிடிக்கல வைக்கலன்னா பேசுற. எனக்கு இது எவ்வளவு ஹர்ட் ஆகுது தெரியுமா? தயாங் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கி கண்ணே பாக்குறான். ஆனா குக்கி கண்ணுல லவ்ங்கிற ஃபீலிங்கோட தயாங் மேல இருக்கிற பயம் தான் தயாங்க்கு நல்லாவே தெரியுது. தயாங் நல்லா அதுக்கு மேல குக்கி கூட இருக்க முடியல. அவன் குக்கி கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிடுறான். இப்ப அப்படியே தான் தயாங் சொல்லிட்டு போறான். இங்க பாரு குக்கி, உன்னை நான் ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். அது உனக்கும் நல்லாவே தெரியும். நீ என்னை அதை விட அதிகமா லவ் பண்ற, அது எனக்கும் நல்லாவே தெரியும். நீ பொய் சொல்றேன்னு எனக்கு புரியுதுடா. எப்ப நீ என்ன லவ் பண்றேன்னு உனக்கு தோணுதோ அன்னைக்குதான் நான் உன்னை டச் பண்ணுவேன். அது வரைக்கும் என்னோட ஃபிங்கர் கூட உன் மேல படாது. இது இந்த வீயோட ப்ராமிஸ். இப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். குக்கி தான் பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ அழுகையா வருது. அவன் அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். இந்த சைடு வீயுமே அப்படிதான் அழுதுகிட்டே அவன் ஜிம்னோட ரூமுக்கு தான் வந்திருப்பான். அங்க பார்த்தா பிள்ளை டேப்லெட் போட்டதுக்கு குழந்தை அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப ஜிம்னா பக்கத்துலதான் அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் அப்படியே சரி பண்ணி விட்டுட்டு ஜிம்னோட ஃபோர்ஹெட்ல தான் கிஸ் பண்றான். இங்க பாரு ஜிம்னா, அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் லவ் பண்றேன். அவன் ஏன் நான் அவனை சீக்கிரட்டா வச்சுக்கிறவேன்னு அதையே அவன் சொல்றான். எனக்கு புரியல. என் ஒய்ஃபை நான் ஏன்டா சீக்கிரட்டா வச்சுக்கிறனும்?
நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. உனக்கு தான் என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோ, அது எல்லார் முன்னாடியும் தைரியமா சொல்ற அளவுக்கு கட்ஸ் எனக்கு இருக்கு. வீதான் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க ஜிம்னா கிட்டதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி சினுங்கிற மாதிரி இருக்கும். வீ அப்படியே சைலண்ட் ஆயிட்டு ஜிம்னா பக்கத்துலயே போயிட்டு அவன் அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணி படுத்திருக்கான். பட் ஆனா வீ கண்ணு க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதுல இருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. வியோட திங்கிங் ஃபுல்லாமே ஜேகே மட்டும்தான் இருக்கான். ஜேகேவை சின்ன வயசுல பார்த்தது, 2 பேரும் சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே அவனுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு குக்கியோட அந்த சின்ன வயசுல இருந்த எல்லா நினைவுகளுமே அவன் கண்ணு முன்னாடி இப்ப நடக்கிற மாதிரியே இருக்கு. அது எல்லாமே அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஐஸை க்ளோஸ் பண்ணணும்னு பிள்ளைக்கு தோணவே இல்லை. அதுவே நம்ம குக்கி சைடு பார்த்தோம்னா குக்கி உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். எனக்கு ஒன்று இந்த வீ மேலே லவ்வெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த வீயும் பிடிக்கவே இல்லை. எனக்கு யாருக்கும் சீக்கிரட்டாக இருக்கிறது விருப்பமே கிடையாது. இப்போ மட்டும் நான் இவ கூட இருந்தேன்னா லைஃப் லாங் நான் ஒரு சீக்கிரட்டாக மட்டும்தான் இருப்பேன். இந்த சொசைட்டிவை பொறுத்த வரைக்கும் வீயோட அஃபேராக மட்டும்தான் இருப்பேன். அவனோட ஒய்வுங்கிற எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடைக்காது. அப்புறம் எப்படி என் பசங்களுக்கும் கிடைக்கும்? என் பசங்களையுமே இவன் சீக்ரெட்டா தான் வச்சுக்கிடுவான். இவனோட சுயநலத்துக்காண்டி என் லைஃபை எப்படிலாம் வேஸ்ட் பண்ண பாக்குறான். எனக்கு இந்த வீயை பிடிக்கவே இல்லை. நான் சின்ன வயசுல பார்த்தா அந்த வீ ரொம்ப கோவக்காரனா இருந்தாலும் நான் அழுதான் அவன் கஷ்டப்படுவான். என்னை அழக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா இவன் என்னை அழ மட்டும்தான் வைக்கிறான். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த வீ வேணாம். எனக்கு என்னோட பழைய வீ தான் வேணும். எனக்கு என் டைகர் தான் வேணும். எனக்கு இவனை பிடிக்கல. இந்த கேபாப் சிங்கர் எனக்கு வேணாம். எனக்கு என் டைகர் தான் வேணும். இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கி உட்காந்து அப்படியே அழுகுது. குக்கி இப்படி பேசிக்கிட்டே அழுதுட்டே தூங்கிடுது. இந்த சைடு நம்ம வீதான் ஜிம்னாவை ஹக் பண்ணி படுத்திருந்தவன் இப்ப கொஞ்ச நேரம் சென்றுதான் அப்படியே ஜிம்னா கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு ஜெகேவோட ரூம் டோரை தான் ஓபன் பண்றான். அங்க பார்த்தா ஜெகே ஃப்ளோர்ல அப்படியே படுத்து கிடக்குறான். வீ பாக்குறான். ஹே இங்க பாரு, உன்னை எப்பவுமே நான் சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? நீ எப்படி நினைச்ச? நீ என்னோட லவ் தான். என்னோட லவ் மீன்ஸ் என்னோட லைஃப் தான். பொண்ணை போய் நான் எப்படி சீக்ரெட்டா வச்சிருப்பேன்? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு நான் ஜிம்னாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேனோ அதை விட அதிகமா நான் உனக்கும் கொடுக்குறேன். வேணா நீ என்னோட லவ்னு சொல்றதோட என்னோட லைஃப். ஃபர்ஸ்ட் தடவை நான் பாட்டு பாடுறதுக்கு மைக்க கொடுத்ததே நீதான். அதை கூட மறந்துட்ட பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் குக்கியோட ஃபேஸ் பாக்குறான். வீ அப்படியே ஒரு விஷயத்த தான் நினைச்சு பாக்குறான். அதாவது வீயும் ஜங்குக்கும் சின்ன வயசுல மீட் பண்ணி இருந்திருப்பாங்களே. அப்போ வீ கூட குக்கி கையில ஒரு மைக் கொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் குக்கி வீட்டுக்கு போயிட்டு வீக்கு ஒரு மைக்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்திருந்திருப்பான். அந்த மைக்கோட சேர்த்து குக்கி ஒரு லெட்டரும் அனுப்பி இருந்திருப்போம். இங்க பாரு புருஷா, இது நான் உன்னை கண்டி வாங்கி கொடுத்துக்கிறேன். இதுலதான் நீ பாட்டு பாடணும். அட நான் கண்டிப்பா உட்காந்து கேட்பேன், புரியுதா? இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருந்திருப்போம். வீ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே குக்கியை பார்த்து சிரிக்கிறான். குக்கி நல்லா அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கு. அது அழுது சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது. வீ பாக்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதெல்லாமே அப்படியே டச் பண்றான். அவனோட கண்ணம்லாம் அப்படியே அழுதுக்கு ஒரு மாதிரி வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. இங்க பாறான், இப்படியே அழுதுகிட்டே இருக்காது. நீ அழுகுறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? எனக்கு பிடிச்சவங்க என் முன்னாடி அழுதா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு பிடிச்சவங்க எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா நீ என்னால இவ்வளவு கஷ்டப்படும் போது என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன்டா என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? இங்க பாருடா, நீ என் பொண்டாட்டி. உன்னை நல்லா நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? எங்க சின்ன மட்டும்தான் பொண்டாட்டியா இருப்பான். நம்ம இவனுக்கு கீப்பாதான் இருப்போம், சீக்ரெட்டாவே இருப்போம். நீ யாரா உனக்கு சொன்னா? இங்க பாரு, நான் உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். உன்னை ரொம்ப ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு இந்த உலகத்துல வேற யாரும் உன்னை லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் குக்கி அப்படியே ஒரு மாதிரி சினுங்குது. வீ அப்படியே அவனோட வாய்ஸ்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்றான். அவன் அவ்வளவு கோவமா பேசி இருந்திருப்பான். இப்ப அவனோட கண்ட்ரோலுக்கு அப்படியே குக்கியை தான் பாக்குறான்.
குக்கி ஒரு குழந்தை மாதிரி தூங்குது. வீக்கே குக்கிய பார்க்க அவ்வளோ கியூட்டா தெரியுது. அவன் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா குக்கி தான் அப்படியே குளிர்ல ஒரு மாதிரி அவனுக்கு பாடிலாம் ஷிவர் ஆகுது. வி அதை நோட் பண்ணிட்டு குக்கி தான் அப்படியே லிஃப்ட் பண்ணி அவன் தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். குக்கி அப்படியே வீயை ஹக் பண்ண வாக்குலயே தூங்குறான். வி பாக்குறான், சரி இவகிட்ட இருந்து மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப டைட்டா பிள்ளை பிடிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி பாடிலாம் ஷிவர் ஆகுது. ஒரு வித பயத்திலே தூங்குறதுனாலே என்னமோ அவனோட பாடிலாம் அவனே மீறி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கு. அதை வி பார்த்துட்டு அவனை ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்றான். வீக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு, குக்கி நம்மனால இவ்வளவு கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டேப் பண்ணி கொடுக்கறான். ஆனா வியோட சட்டையில இருந்து குக்கி கையை எடுக்கவே இல்லை. அவன் அவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கான். இது வீக்கு பிடிச்சிருந்தாலுமே அவன் ஒரு பயத்துல பண்றதுனால அது அவனுக்கே அவன் மேல ஒரு கோபமா வருது. ஹே பன்னி, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறல, எனக்கே பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாதுடா. வேணா நீ என்னோடது எப்படி நான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுப்பேன். அதனால மட்டும்தான் உனக்கே பிடிக்கலாட்டினாலும் பரவாயில்ல, போஸ்ட் பண்ணியாது உன்னை என் கூட வச்சுக்கணும்னு பார்த்துதான் நான் இப்படி வச்சிருக்கேன். ஆனா நீ இப்பெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கே என் மேல வெறுப்பு வருது. என் பன்னி ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தோணுது. ஆனா என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது. உன்னை இன்னொரு பர்சனோட பாக்குற அளவுக்கு தைரியம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பண்றது, உன் மேல இருக்கிற அதே லவ் தான் ஜிம்னா மேலேயும் இருக்குது. என்னால ரெண்டு பேரையுமே தனித்தனியாலாம் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். நான் ஒருத்தவங்களை அப்படி இன்னொருத்தவங்களை இப்படி அப்பெல்லாம் என்னைக்கு பார்த்ததில்ல. வேணா நான் உங்க ரெண்டு பேருமே லவ் பண்றேன். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவனுக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், உனக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவனா சொன்னானோ வச்சுக்கோ, நீ அவங்க எல்லார்கிட்டயும் என்ன தெரியுமா சொல்ற, என் விய பத்தி எனக்கு தெரியும், அவன் என்ன ரொம்ப அதிகமாவே லவ் பண்றான், உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போடா என்ன அப்படின்னு சொல்லு பேபி. நான் உன்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் என்ன கேக்குறேன் அதை தவிர்த்து உங்ககிட்ட வேற ஏதாவது கேக்குறேனா? எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் அப்படி இப்படின்னு நடந்திருக்கேன். அது எல்லாமே நீ என்னை விட்டு போயிருவியோ அப்படிங்கிற இதுல மட்டும் தாண்டா நான் உன்ட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். மத்தபடி அதெல்லாம் நான் உன்னை ஆசைப்பட்டு உன்கிட்ட நடந்துக்கல தெரியுமா. வேணா லவ்வோட அந்த மாதிரி ஷேர் பண்ணா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண ரொமான்ஸ் ஒரு ரொமான்ஸே கிடையாது, உன்னை ஃபோர்ஸ் தான் பண்ணேன். ஆனா ஒரு லவ் ஃபீலோட நம்ம ரொமான்ஸ் பண்ணோம்னா வச்சுக்கோ, அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும்டா. உன் கூட எனக்கு அப்படி இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நீ என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு மட்டும் தான் பாக்குற. ஏன் அப்படி பாக்குற? என் கூட லைஃப ஸ்டார்ட் பண்ணி தான் பாரு, எனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு குக்கி. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் குக்கியோட ஃபேஸ் தான் பாக்குறான். குக்கி ஒரு குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கு. வியோட செஸ்ட்ல அப்படியே அவனோட ஃபேஸ வச்சு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. வீக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அவனும் அப்படியே தட்டி கொடுத்துட்டு குக்கி கூட அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்றான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம வீதான் அப்படியே ஜிம்னாக்கு பக்கத்துல உட்காந்துருக்கான். ஜிம்னா அப்பதான் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே கைஸ ஓபன் பண்ணி பாக்குது. பார்த்தா அவனுக்கு முன்னாடி வீதான் உட்காந்துருக்கான். ஜிம்னா அப்படியே ஷாக்லயே பாக்குறான். வீ, எனக்கு தெரிஞ்சு நீயா இருக்க மாட்ட, இது என்னோட கற்பனை தான். நீ எப்படி இன்னைக்கு என்னோட ரூம்ல இருப்ப? அதான் உன் குக்கி இன்னைக்கு வந்திருக்கானே, அவன் கூட தான் இருப்ப. இனிமேலாம் என்னை கண்டுக்கிடுவியா? இங்க பாரு, எனக்கு எப்பவும் காலையில ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகி வந்தோன்னு காஃபி கப்பை கையில வச்சுக்கிட்டு நிக்கிற அந்த வீ மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நீ தினமும் இப்படி பண்ணி நீ இப்பவும் இப்படி பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்னோட கற்பனை, நானே போய் எனக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவன் பேசிட்டு அப்படியே நடக்கிறான். இதை பார்க்கும்போது வி அப்படியே சிரிக்கிறான். ஏ பேபிடால், இது சொல்லும் போது ஜிம் அப்படி திரும்பி போக்குறான். இங்க பாத்தியா, நீ கற்பனை என் கண்ணுக்கு முன்னாடி பேசுது. வி, நீ இதுவும் பேசுவியா? இங்க பாரு, கற்பனை எல்லாம் பேசாதும்பாங்க, ஆனா நீ பேசுற. இவன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜிம்னாவை தான் அப்படியே வி லிஃப்ட் பண்ணி தூக்கலாம். இங்க பாரு, என்னோட கற்பனை என்ன தூக்குது. வி, இங்க பாத்தியா, நீ என்ன தூக்கிட்ட. நான் புருஷன்டா, உனக்கு தூக்கமா அப்புறம் என்ன பண்ணுவேன்? நீ நீ உண்மையாவா இது? இப்படி சொல்லிட்டு அவன் கணத்துல ஒரு மாதிரி டச் பண்றான். அந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி குத்தி பாக்குறான். என்னடா பண்ற?
இல்ல, நான் கூட நினைச்சேன் குக்கி வந்தோடனே நீ என்னை கண்டுக்க மாட்டேன், நீ குக்கி கூட தான் இருப்பேன்னு. ஆனா நீ என் கூட இருக்க, குக்கி அங்க தனியா இருக்க மாட்டானா? இங்க பாரு, அவன் உன்னை கண்ணு முழிக்கல, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்ப உன்னதானே நான் பத்திரமா பாத்துக்கணும். அப்பனும் எனக்கு முக்கியம் தான் சொல்லும். ஆனா இப்ப என் பேபி பாய் ஒன்னும் முக்கியம் இல்லையா? இங்க பாரு, என் பேபி பாய் உள்ள குட்டி பேபி கோல் வச்சிருக்கு. அப்ப 2 பேருமே நான் தானே பத்திரமா பாத்துக்கணும். இந்த மாதிரி வீ சொல்லிட்டு ஜிம்னாவும் அப்படியே குளிக்கிறதுக்கு தான் உள்ள தூக்கிட்டு போறான். ஆனா ஜிம்னா எதுவுமே பேசல, அப்படியே வீயே ஒரு மாதிரி பாவமா பாக்குறான். வீ பாக்குறான், ஏய் என்ன விஷயம், எதுக்காண்டி இப்படி பாக்குற? நான் கூட நினைச்சேன் தெரியுமா, குக்கி வந்தோடனே நீ என்னை கண்டுக்க மாட்ட, நீ என்னை விட்டுருவேன்னு. ஆனா நீ எனக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, அப்ப குக்கிக்கு கவலையா இருக்காதா? பாவம் இல்லையா குக்கி? இங்க பாரு, நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பொண்ணும் முக்கியம். அவன் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நீயும் முக்கியம். உங்க 2 பேருமே நான் ஈக்குவலா தான் பாக்குறேன். உங்க 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பத்தி யோசிக்காத சொல்லும். இங்க பாரு, இப்ப எதுக்கு வந்தோம்? உன்னை நான் ஃப்ரெஷ் அப் ஆக்கி விடுறதுக்கு வந்தேன். இது எல்லாமே டெய்லி நான் தானே பார்ப்பேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு நினைச்சேன்? இல்ல, நீ குக்கி கூட இருப்பேன்னு நான் நினைச்சேன். இங்க பாரு, அவன் இந்த வீட்டுல இருந்தாலுமே அவனையுமே ஃப்ரெஷ் அப் ஆறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா உனக்கு எப்பவுமே டெய்லியும் நான் தானே பண்ணுவேன். இன்னைக்கு வரமாட்டேன்னு நீ எப்படி நினைச்ச? இங்க பாரு, என் பொண்டாட்டிய பாத்துக்கிற வேலை என்னோடது. 2 பேருமே நான் பத்திரமா பாத்துக்குவேன். வாச்சலும் உன்னை ரெடி பண்ணிட்டு போய் குக்கெல்லாம் பண்ணணும்ல, உனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு. ஜிமினா தான் அப்படியே வீய பார்த்து சிரிக்கிறான். இங்க பாரு வீ, நீ என்னை ஃப்ரெஷ்ஷா பாடுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, மற்ற வேலை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது வீ பாக்குறான். இங்க பாரு, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. எல்லா ஒர்க்கையும் நானே பாத்துக்கிடுவேன். என் பொண்டாட்டி 2 பேரும் கால் மேல கால் போட்டு உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும், மத்த எல்லாமே இந்த புருஷனே பாத்துருவேன், சரியா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜிம்னா ஃப்ரெஷ் அப் ஆக்கி விட்டுட்டு அவனையும் ரெடி ஆக்கி விட்டுட்டு வெளியே கூட்டிட்டு வரான். ஜிம்னாவை அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து சோஃபால தான் உட்கார வைக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இங்க பாத்தியா, உன் பெல்லிலாம் எப்படி பெருசாயிடுச்சு. சொல்லக்கூடாது, குளிக்க வைக்கும் போது அங்க எங்க டச் பண்ணே பாரு, அப்படி இருந்துச்சு. என் பையன் ரொம்ப இதுவா இருப்பானோ. வீ, நீ என்ன சொல்ற? அடிக்கடி பேபி கேர்ள்ங்கிற, இப்ப பேபி பாய்ங்கிற, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு 2மே வேணும். ஜிமினா தான் அப்படியே தயங்க பார்த்து கேக்குறான். உனக்கு 2ம் வேணுமா? ஆமாண்டா, எனக்கு 2மே வேணும். உனக்கு பெத்துக்கு ஓகேனா எனக்கு கொடுக்கறதுக்கு ஓகே, எனக்கு கொடுக்கலாம் சலிக்கவே சலிக்காதுப்பா. உனக்கு சலிக்காது, வைக்கிறது நான் தானே, எனக்கு தான் தெரியும். நீ சும்மா இரு, போய் எனக்கு காஃபி கொண்டு வா. ஆனா உனக்கு இத மட்டும் சொல்லி மட்டும் அனுப்பிடுங்கடா, மத்த எதையுமே பண்ண விடாதீங்க. இங்க பாரு, நீ காஃபி மட்டும் கொடுக்கல நான் இங்கே படுத்து தூங்கிடுவேன். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு தூக்கமா வரும். அப்புறம் நான் தூங்கிட்டேன்னா எந்திரிக்கவே மாட்டேன். ஆமாண்டா, இந்த மாதிரி டயத்துல நீ அடிக்கடி தூங்கிட்டு மட்டும்தான் இருக்க, சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிற. வீதா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் போய் காஃபி போட்டுதான் ஜிமினா கிட்ட எடுத்தாந்து கொடுக்குறான். இந்த சைடு நம்ம குக்கி தான் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு புள்ள அப்படியே அப்பதான் எந்திரிக்குது. இப்ப எந்திரிச்சிட்டு பெட்ல இருந்து கீழே இறங்கலான்னு பார்த்தா அது காலில் தான் சங்கிலி கட்டின மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போதே குக்கி காலுகையா வருது. அவன் அப்படியே இந்த சங்கிலியை தான் பாக்குறான். எதுக்குதான் இந்த வீ இப்படி பண்றானே தெரியல, இன்னைக்கு இவன் மேல கோபமா வருது. இங்க பாருங்க, என் கால சங்கிலி கட்டி வச்சிருக்கான். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஆள ஸ்டார்ட் பண்றான். இவனோட சவுண்ட் கேட்டு நம்ம வீயும் ஜிமினாவும் தான் அப்படியே அந்த ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. குக்கி தான் ஃப்ளோர்லயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ஜிமினா தான் அப்படியே கிட்டக்க வரான். குக்கி, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இங்க பாரு ஜிமினா, இந்த மீ எனக்கு பிடிக்கவே இல்லை. என் கால்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இந்த கலத்தை சொல்லு, எனக்கு இது பிடிக்கல. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி அழுதுக்கு இருக்கும் போது வீ பாக்குறான். அது ரொம்ப காலே அவனுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது. இதை பார்க்கும்போது வீக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வீயும் பிடிவாதமா நான் கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிக்கிறான். ஜிம்னா பாக்குறான்.
வி தயவு செஞ்சு இதை கழட்டி விடு. அவன் அழுகுறான்ல, பார்க்கவே பாவமா இருக்கு. ஏன் இப்படி பண்ற? அதை கழட்டு. இங்க பாரு, நான் கழட்டி விட்டேன்னா வச்சுக்கோ, இவன் இங்க இருந்து ஓடிடுவான். அதுக்காண்டிதான் இவ்வளோ நடிப்பு நடிக்குது. இத பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியே நடிச்சே ஏமாத்துறது. அப்படி நடிச்சு ஏமாத்திட்டு தானே இவன் ஃபாரின் போனான். அதுக்கப்புறம் இவனை நான் கல்யாணத்துலதான் மீட் பண்ணேன். இவனுக்காண்டி ஒருத்தன் வெயிட் பண்ணுவானே, அதெல்லாம் கொஞ்சமாச்சும் அவனுக்கு தெரிஞ்சா அந்த கல்யாணத்துலயும் என்னை பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி எவ்வளோ நடிச்சுட்டு அப்படியே நின்னா. இவனெல்லாம் நம்பவே மாட்டேன். நான் மட்டும் அவுத்து விட்டேன்னா வச்சுக்கோ, எங்கிட்டாவது ஓடிரும். இவன் அந்த மாதிரி ஓடி போனானா வச்சுக்கோ, புடிச்சிட்டு வந்து கட்டி போடுறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன, இவன் பண்ண தப்புக்கு என்கிட்ட இருந்து பனிஷ்மெண்ட் ஹெவியா கிடைக்கும். அத்தை இவனால தாங்க முடியாது. இவன் கஷ்டப்பட்டானே என்னால பார்க்க முடியாது. அதுக்கு நான் இப்படி கட்டியே இருக்கட்டும். இது கூட பார்க்க நல்லாதான் இருக்கு. இந்த பன்னி இங்க இருந்து எங்கேயும் குதிச்சு தப்பிச்செல்லாம் ஓட முடியாதுல. வாஞ்சிமினா, உனக்கு போய் நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். இவனுக்கெல்லாம் எவ்வளவு பேசினாலும் காதலே ஏறாது. இவனுக்கெல்லாம் இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி வீ சொல்லும் போது நம்ம குக்கிக்கு அவ்வளோ அழுகையா வருது. அவன் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நீ இந்த ரூம்ல இருந்து வெளியே போ. நான் இப்படியே கூட இருந்துக்கிறேன். ஆனா உன்னோட மூஞ்சிய பார்க்க எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு வெளியே போ. இந்த மாதிரி குக்கியா அழுகுறான். இந்த சைடு வீக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வீக் கண்டுக்கறல. அவன் வாட்டுக்கு ஜிம்னா கையை பிடிச்சி இழுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறான். இந்த சைடு நமக்கு குக்கி தான் அந்த செயினோட தான் வாஷ்ரூம்க்கு போயிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு வரான். வந்து பாக்குறான், அவனுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லை. திருப்பி அவன் கத்துறான், வியோட பேரையும் ஜிம்னாவோட பேரையும் சொல்லிதான். ரெண்டு பேருமே அப்படியே உள்ள வராங்க. அவன் விய பார்க்கவே இல்லை. ஜிம்னா கிட்டதான் கேக்குறான், இங்க பாரு மோச்சி, எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வேற ட்ரெஸ் இல்லை. எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. நம்ம ஜிம்னாதான் அப்படியே விய பாக்குறான். வியூ ஒயிட் கலர்ல ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்து போடுறான். இது அப்படியே குக்கி பாக்குறான். இது என்னது? எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கேட்டே மோச்சி. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் மோச்சியை தான் பாக்குறான். மோச்சி அப்படியே விய தான் பாக்குறான். இங்க பாரு, என்கிட்ட இதுதான் இருக்கு. இங்க யாரும் வரப்போறா? இங்க யாரும் வரமாட்டாங்க. ஜிமினாவும் நானும் தானே இருக்கோம். பரவாயில்ல, இதே போடு. ஜிமினா உன் பிரதரு, நான் உன் புருஷன் தானே. பார்த்தா ஒன்னும் தப்பு கிடையாது. இங்க பாரு மோச்சி, எனக்கு இதெல்லாம் போட பிடிக்கல. எனக்கு ட்ரெஸ் வேணும். ஹே, காட்டுக்குள்ள இருக்கோம், எங்க போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது? இருக்குதான் இருக்குது. போடுறதுன்னா போடு, இல்லன்னா அப்படியே இரு. ஒன்னும் கவலையே கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு வி அங்க இருந்து போயிடுறான். இந்த சைடு நம்மளுக்கு குக்கிக்கு தான் அழுகையா வருது. அவன் அந்த ஷர்ட்டை தான் பாக்குறான். அவனுக்கு மனசே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ஜிம்னாவை பாக்குறான். ஜிம்னாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனும் எதுவுமே சொல்லாம போயிடுறான். ஜிம்னாக்கு இவனும் இந்த மாதிரிதான் இருந்திருப்பான். அவனுக்கு அதெல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது. குக்கிய பார்க்கவே பாவமா தெரியுது ஜிம்னாக்கு. ஜிம்னா அப்படியே வீ கிட்டதான் போறான். வீ, உன்கிட்டதான் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் ஏன் வீ அவன் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? டே, என்கிட்ட இருக்கிற எந்த சைஸும் அவனுக்கு பத்தாதுடா. அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு தெரியும். ஈவினிங் போய் எடுக்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஐயா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இப்படி வருவாங்கன்னு நான் கனவா கண்டேன். சரி விடு, நீயும் இதுக்கு முன்னாடி இப்படித்தானே இருந்த. அப்ப பார்க்கும்போது ஆளு எப்படி இருந்த. இப்பவும் போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜிம்னா, நீயும் வேணா போடுறியா? ஜிமினா தான் அப்படியே வீய முறைச்சு பாக்குறான். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா போய் அவனுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துடுவான். அவனை பார்க்கவே பாவமா இருக்குது. அவன் அழுகுறான். கவி, நீ ஏன் அவனை அழ வச்சு பாக்குற? உனக்கு என்ன? ஹே, நான் என்னடா பண்ணுவேன்? அவன் அழும் போது எனக்கு அவனை பார்க்கவே கியூட்டா தெரியுதா. அதனாலயே என்னமோ உன்ன அவனை அழ வச்சு பார்க்கணும்னு தான் தோணுது. என்ன பிள்ளையா இருக்கும் போது கிள்ளி நான் அவனை எப்படி அழ வைப்பேன் தெரியுமா? அவன் அழுகும் போது அவன் ரெண்டு பல்லு முன்னாடி தெரியும் பாரு, செம்ம கியூட்டா இருப்பான்டா. அதே மாதிரிதான் இன்னும் இருக்கான். அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணி விளையாடலாம். ஒரு 1 வீக் கழிச்சு அவனுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இங்க பாரு, 1 வீக்கா? வாய்ப்பே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா போய் நீ அவனுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர. போவி போ, முதல்ல நீ கிளம்பு. இந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம பன்னி தான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே பாக்குது. இந்த தயாங்க ரொம்ப மோசம். எனக்கு இந்த தயாங்க பிடிக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான்.
இந்த ட்ரெஸ் நான் எப்படி தான் போடுவேன்? இப்படி சொல்லிட்டு அவன் தான் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து பார்க்கறான். வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஷர்ட்டே போட்டுக்கிறான். அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜிம்னாக்கு தான் டைம் உட்காந்து ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைம் ஃபீட் பண்ண நம்ம ஜிம்னாவும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள இப்படியே தான் நல்லா குட்டி குட்டி ரொமான்டிக்காவும் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜெக்கே சைடு பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு அது மிரர் முன்னாடி தான் பார்க்குது. அது ரொம்ப குட்டி உண்டா இருக்கு, சைஸ் வரைக்கும் தான் இருக்குது. பிள்ளைக்கு இது பார்க்க ரொம்ப அழுகையா வருது. இவன் ஏன்னு தான் இப்பெல்லாம் பண்றான். எனக்கு தெரிஞ்சு இவன் என் மேல இருக்கிற வெறுப்புல தான் எல்லாமே பண்றான். எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சொல்லிட்டு அது ஓரமா உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுது. இந்த சைடு நம்ம தயாம் ஜிம்னாக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு குக்கிக்கும் சாப்பாடு எடுத்துட்டு உள்ள போறான். குக்கி அப்படியே கட்டிலே உட்காந்து அப்படியே அழுத பாக்குலயே இருக்குது. பாக்குறான். இங்க பாரு, எதுக்காண்டி சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க? இந்தா இதுல ஃபுட் இருக்கு, சாப்பிடு இப்படி சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். குக்கி பாக்குறான். எனக்கு ஒண்ணு இந்த ஃபுட்டெல்லாம் வேணாம், இதை எடுத்துட்டு நீ வெளியே போ. எதுக்காண்டி வந்த? நான் அழுகிறத பார்த்து இன்னும் ஹாப்பியா சிரிக்கிறதுக்காண்டி வந்தியா? நான் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. தயவு செஞ்சு இங்கிருந்து போட்டான், எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கல. குக்கி தான் இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே திருப்பிக்கிறான். டைம் பாக்குறான். இங்க பாரு, என் மேல கோமா இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா சாப்பிட்டு எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு இருச்சலும். வேணா என்கிட்ட ஒன்னும் ஃபைட் பண்றதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்ல, இந்தா சாப்பிடு இப்படி சொல்லிட்டு அவன் பிளேட்டை தான் கொடுக்குறான். ஓகே, அந்த பிளேட்டை வாங்கவே மாட்டேங்கிறான். இங்க பாரு, நீயா சாப்பிட்டேன்னா வச்சுக்கோ, ஒழுங்கா 2 வயாவது சாப்பிடுவ. நான் சாப்பிட வச்சேன்னா ஃபுல்லா சாப்பிடுவ. ஆனா என்ன என்கிட்ட கொஞ்சம் ஆட்டி மிதி வாங்கி சாப்பிடுவ. எப்படி வசதி? உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. தெரிஞ்சுக்கிட்டே நீ அதெல்லாம் பண்ணேன்னா வச்சுக்கோ, பாத்துக்கப்பா, பின்விளைவுகள் உனக்குத்தான் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால மூட்டு நான் கொடுக்கறத முழுங்க. இந்த அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பிளேட்டை கொடுக்குறான். ஜெக்கிக்கு கோவம் வந்துருது. அவன் அப்படியே பிளேட்டையே தூக்கி போட்டுறான். டைம் பாக்குறான். நானும் மயிறு பொறுமையா போவோம், சின்ன பையன் ஓவரா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவர் மயிரா ஆடிக்கிட்டு இருக்க. என்ன உன்கிட்ட கொஞ்சம் அக்கறை மயிரா நடந்துக்கிட்டானோ உடனே நம்ம சொல்றது எல்லாம் கேட்டுருவான் அப்படின்னு நினைச்சிட்டியோ? இங்க பாரு, மூடிட்டு ஒழுங்கா நான் குட்டுக்கிறத முழுங்குற. இன்னொரு தடவை பிளேட் எல்லாம் இந்த மாதிரி தூக்கி போட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்படி சொல்லிட்டு நம்ம தேங்க அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இன்னொரு ஃபுட்டு தான் எடுத்துட்டு வந்து ஜெக்கே கிட்ட கொடுக்குறான். ஆனா ஜெக்கே வாங்கவே மாட்டேங்கிறான். இப்ப தேங்க தான் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஜெக்கோட வாயில தான் அந்த ஃபுட்டை திணிக்கிறான். என்ன பண்ணு இன்னும் வீணு? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா முழுங்கி தொலை. செத்துட்டு போயிட்டேன்னா வச்சுக்கோ, அப்புறம் என் லவர் கொண்ட பவர்ஸ் எனக்கே வந்துடும். அதனால எனக்கு அதெல்லாம் வேணாம், தின்னு தொலை இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திணிக்கிறான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது ஜங்குக்கு அழுகையா வருது. அவனுக்கு அப்படியே கண்ணுல இருந்து டியர்ஸ் தான் வருது. இப்ப நம்ம தேங்க அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஜெக்கே எதுவுமே பேசல. அந்த ஃபுட்டை அவனே வாங்கிக்கிறான். தேங்க் பாக்குறான். ஆனா ஜெக்கேவோட கண்ணுல இருந்து அவ்வளோ டியர்ஸா வருதா. அவன் அப்படியே தேங்க பார்த்து தான் அழுதுக்கு இருக்கான். தேங்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்கல. மொத்த ஃபுட்டையும் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்படியேதான் டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன்றே பார்த்தோம்னா நம்ம ஜெக்கே தான் குளிச்சுட்டு வந்து அவன் அப்படியே பெட்ல தான் உட்காந்துருக்கான். தேங்கோட ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு. நம்ம தேங்க அப்பதான் ஜேகேக்காண்டி ஃபுட் எடுத்துட்டு வந்திருப்பான். நம்ம பிள்ளை தலையெல்லாம் ஒரு மாதிரி வெட்டா இருக்கும். இருந்து அப்படியே சொட்ட தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். நம்ம தேங்க ஃபுட் கொடுக்கலான்னு உள்ள வந்துட்டு டோரை தான் ஓப்பன் பண்ணி இருந்திருப்பான். பார்த்தா நம்ம ஜெக்கே பாடியெல்லாம் வெட்டா இருக்கும் போதே அந்த ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பான் போல. அவன் பாடி மொத்தமா அப்படியே ரிவீல்ல தெரியுது. அப்படியே தேங்க் பாக்குறான். சும்மா சொல்லக்கூடாதுடா, செம்மையா இருக்கு தெரியுமா? ஆனா இவ்வளோ நாள் ஒண்ணு என் பக்கத்துலயே வச்சுட்டு நான் எதுவுமே பண்ணல தெரியுமா? ஆனா இன்னைக்கு என் கண்ட்ரோல்ல லூஸ் பண்ணிடுவேன் போலயே இப்படி சொல்லிட்டு அவன் ஃபுட்டெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள வரான். ஜெக்கே பாக்குறான். ஆனா எதுவுமே பேசலாம அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான். இங்க பாரு, உனக்கு ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட்டை தான் கொடுக்குறான். ஜெக்கே வாங்கி அதை ஓரமா வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா தேங்க அங்க இருந்து போற மாதிரியே தெரியல. நம்ம ஜெக்கே தான் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்கான். ஜெக்கே பாக்குறான். தாயா
நான் தான் ஃபுட்டை சாப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன்ல, நீ எதுக்காக நிக்கிற? நீங்க இருந்து போ, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு தாங்க வெளியே தான் அனுப்ப பாக்குறான். ஆனா தாங்க அப்படியே பாக்குறான். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. அவன் தயங்க பாக்குறதா அவாய்ட் பண்றான். தயங்க தான் அப்படியே ஜெக்கியை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். இங்க பாரு பேபி பாய், நீ சாப்பிட்டு பிளேட்டை கொடுக்குற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வேணா எப்பவுமே நீ சாப்பிட்டு உன்னோட பிளேட்டை வாங்கிட்டு அப்புறம் தானே நான் போவேன். ஏன்னா அதுக்குள்ள என்ன அனுப்புறேன். இங்க பாரு, நான் சாப்பிட்டுட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. ஃபுட்டை நான் ஒன்றும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவேன்னு நான் இப்ப சொல்லவே இல்லையே. எனக்கு ஒண்ணு பார்க்கணும்னு தோணுது, அதனால நான் பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது. இப்பதான் குளிச்சுட்டு வந்தியா? பார்க்கவே இவ்வளவு வெட்டா இப்படி இருக்க. ஆளு வேற லெவல்ல இருக்கே. இங்க பாரு எப்படி ஸ்வெட் ஆகுதுன்னு. இப்படி சொல்லிட்டான். அவன் ஜங்குக்கோட சீக்கில தான் கைய வைக்கலான்னு போறான். ஜங்குக்கு அப்படியே திருப்பிக்கிறான். தயங்கும் அவனோட கையை எடுத்துட்டு ஜேக்கிய பார்த்துதான் ஒரு ஸ்மைல் பண்றான். இங்க பாரு, உன் பெர்மிஷன் இல்லாம நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் தெரியுமா? ஆனா எனக்கு இப்போ என்னமோ பண்ணணும்னு தோணுது. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கும் போது அது எப்படி என்னால மீற முடியும்? அதனால நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நீ சாப்பிட்டு பிளேட்டை கூட நான் கொண்டுட்டு வெளியே போறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேயே சேரை போட்டு உட்காந்துறான். நம்ம குக்கி தான் வேகமா அப்படியே எடுத்து முழுங்கும் போது அதுக்கு விற்கலாம் செய்யுது. ஏய், மெதுவா சாப்பிடு. நான் ஒன்னும் உனக்கு கண்டிச்சுலாம் திங்க மாட்டேன். அதுக்கும் ஒரு நாள் வரும். பட் அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அதனால நீ பொறுமையா சாப்பிடுச்சலும். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜெக்கியோ தான் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஜெக்கியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை வேகமா கொடுக்குறான். தேங்க்ஸ் பாக்குறான். அதுக்குள்ளே சாப்பிட்டியா? நான் தான் சாப்பிட்டேன்ல, நீங்க இருந்து போ. என்ன பேபி பாய், எப்பவுமே அப்படியே மென்னுக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன எல்லாமே அப்படியே எடுத்து ஸ்பீடா உள்ள இறக்கிட்டே? ஏன், நான் வேற எதுவும் இறக்கிடுவேன்னு பயமா? தாயா, நீ என்ன பேசுற? எனக்கு நீ பேசுறதே பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இனிமேல் இந்த பக்கம் வராத. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? இங்க பாருச்சலும், நானும் கண்டிப்பா உனக்குள்ள வருவேன். அதுக்கும் நாள் இருக்கு. அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காத. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அதுவும் உன்னோட பெர்மிஷனோட. அந்த நாள் கண்டிதான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன் செல்லம். இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு ஜேகேவோட கணத்தை தான் ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். ஜேகே அப்படியே கோவமா பாக்குறான். தயங்க தான் ஒரு ஸ்மைலோட அப்படியே ஜேகே ரூம்ல இருந்து வெளியே போறான். ஜேகே அப்படியே புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கான். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது பண்றதுலயே தான் இருக்கான். எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. முன்னையாச்சும் ஏதாவது கொஞ்சமாச்சும் பிடிச்சிச்சு. இப்பெல்லாம் இவனை பார்த்தா எனக்கு விழுப்பம் மட்டும்தான் வருது. இவனை பார்க்கவே ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறான். இந்த லாக்க விட என் காலில் போட்டு விட்டுட்டான். இதுக்கான கீ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. கண்டிப்பா இது அவன்கிட்ட தான் இருக்கும். ஆனா அவன் கொடுக்க மாட்டான். எனக்கு தெரியும், கண்டிப்பா அவன் கொடுக்க மாட்டான். அவன் சரியான சைக்கோவாச்சு, சாடிஸ்ட். எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் மட்டும் படுத்துறான். இப்படி சொல்லிட்டு பிள்ளை உட்காந்து அழுகுது. இந்த சைடு ஜிம்னாதான் தயாங்க பாக்குறான். தயாங்க அவ்வளோ ஸ்மைலோட உட்காந்துருக்கான். என்னாச்சு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என் புருஷன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கானே, என்ன காரணம்? அதுவா, இன்னைக்கு குக்கி சமத்தா எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுச்சு தெரியுமா? எப்பவுமே 2 கொத்து கொத்திட்டு அப்படியே பிளேட்டை கொடுத்துருவான். எனக்கு போதும், பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பிள்ளை நான் போஸ் கூட பண்ணடிச்சலும் அதுவே பிளேட்டை வாங்கி அப்படியே மொத்தமா உள்ள இறக்கிட்டு பிளேட் அப்படியே கிளீன் பண்ணி கொடுத்துருக்கு. பாத்தியா? இங்க பாரு, அவனுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, அவனும் மாறுவான். அவன் மாறலாம் இல்ல, என் மேல இருக்கிற பயத்துல சாப்பிட்டான். இருந்தாலும் அவன் சாப்பிட்டான். பாத்தியா? எனக்கு அது ஹாப்பி தான்ப்பா. நான் ஃபுட்டெல்லாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு இன்னும் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அடுத்து பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஸ்நாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கணும் ஜிம்னா, நிறைய ஷாப்பிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என் குக்கி பாவம் என் ட்ரெஸ்லயே இருக்குது. எனக்கே பார்க்க பாவமா இருக்கு. அது ஒவ்வொரு தடவையும் என்னை பார்த்து எனக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் கிடைக்காதா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு.
ஆனா இங்க என்ன பண்றது, என் குக்கி இப்படி பார்க்கதான் எனக்கு ரொம்ப கியூட்டா தெரியுது தெரியுமா. அந்த டைட்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, பல்ல பல்லன்னு இருக்கு. ஆனா என்ன, இவன் என்ன தொட்டவே விட மாட்டேங்கிறான். நான் அந்த ரூம்குள்ள போனாவே அந்த கத்துறான் தெரியுமா. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு தாயா, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நீ ஜங்கு கூட தூங்கு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் தூங்குற வரைக்கும் என் கூட இருக்க. நான் தூங்குனதுக்கு அப்புறம் ஜங்கு கூட போய் தூங்குற. அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் பக்கத்துல வந்து படுத்துற. ஏன் இப்படி பண்ற? யாரு கூட ஒரு ஆள் கூட தூங்கு சரியா? இல்லாட்டினா நீயும் ரொம்ப டயர்டா இருப்ப. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்கிற. உனக்கும் ரெஸ்ட் தேவையில்ல. அதனால நீ இன்னைக்கு நைட்டு ஜங்கு கூட தூங்கு. இங்க பாரு பேபி, அதெல்லாம் நீ சொல்லாத. நீ சமத்து பிள்ளை, நீ நல்லா படுத்து தூங்குவ எனக்கு தெரியும். ஆனா இந்த குக்கி இருக்கான்ல, அவன் அப்படி கிடையாது. அவன் சரியான உருள்ற கேசு. ஒத்தனை கீழே விழுந்துருவான். அதனாலதான் அவன் கூட நான் போய் நைட்டு தூங்கும் போது இருக்கிறேன். அவன் பாட்டுக்கு கீழே விழுந்து அவனுக்கு அடி இடி பட்டுச்சுன்னா வச்சுக்கோ, அதெல்லாம் என்னால தாங்கவே முடியாது. குக்கி ரொம்ப அடம் பிடிப்பாதான், ஆனா ரொம்ப சமத்து பிள்ளை. சொன்னா கேட்டுக்கிற இதுதான். ஆனா என்ன, என்னோட விஷயம் அவனுக்கு பிடிக்கல. அவனால அதை ஏத்துக்க முடியல. எனக்கு புரியுது. கண்டிப்பா அவன் என்ன அக்செப்ட் பண்ற டேட்டு வரும். அந்த டேக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அந்த டே எப்ப வரப்போகுதுன்னு தான் எனக்கும் தெரியல. இந்த மாதிரி சொல்லிட்டு வி அப்படியே உட்காந்துருக்கான். இப்படியேதான் டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. அப்பப்ப ஜேகே கிட்ட போய் வம்பிழுக்கிறது, உரண்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்த்தாலுமே ஜேகேக்கு தெரியாம அவனை கேர் பண்ணி பாத்துக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்னாவே அந்த மாதிரிதான். இல்லை எந்த அளவுக்கு கேரிங் கொடுத்து பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறது. இவங்க லைஃப் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஒன் டே பார்த்தா நம்ம குக்கி தான் தயாங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கே தெரியாம அந்த கீழே எடுத்துட்டு லாக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இருந்திருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து தயாங்க குக்கிக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்ல வெளியே போயிருந்திருக்கும். ஜிம்னாவும் குக்கியும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருப்பாங்க. ஜிம்னாக்காவது 9 months ஃபுல்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். அந்த சமயம் பார்த்துதான் குக்கியும் தன்னோட லாக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவனும் ரூமை விட்டு வெளியே வந்திருந்திருப்பான். திடீர்னு பார்த்தா நம்ம ஜிம்னாக்கு தான் ஸ்டெப்ஸ்ல இருந்து ஸ்லிப் ஆகி பிள்ளை கீழே விழுந்திருப்போம். ஜிம்னா அப்படியே கத்துற சவுண்டு கேட்டு குக்கி அப்படியே திரும்பி பார்க்கலாம். எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது குக்கி இப்படி சொல்லிட்டு குக்கி கூப்பிடும் போது குக்கியும் அப்படியே பக்கத்துல போயிருந்திருப்போம். மூச்சி என்னாச்சு மூச்சி, உனக்கு என்னாச்சு? இங்க பாரு குக்கி, எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது. ஜிம்னாதான் இப்படி பெயின் தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்திருப்போம். கரெக்டா அதே சமயம் பார்த்து வியும் வந்திருந்திருப்பான். இந்த சைடு நம்ம குக்கி தான் வி வந்தது கவனிக்கல. அது அப்படியே ஜிம்னாதான் தூக்குது. இங்க பாரு மோச்சி, நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறேன். இங்க பாரு மோச்சி. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது மோச்சி குட்டிக்கு தான் கான்சியஸே இல்லாம இருக்குது. வி அப்படியே பதறிக்கிட்டே கிட்ட வரான். இங்க பாரு ஜிம்னா, என்னாச்சுடா? இந்த பாருடா இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணம்லாம் அப்படியே டேப் பண்ணிக்க இருக்கான். இப்ப அப்படியே குக்கியை தான் பாக்குறான். குக்கி அப்படியே பயத்திலே பாக்குறான். இல்ல நான் ஒண்ணும் பண்ணல, இங்க பாருவே, நான் எதுவும் பண்ணல. குக்கி தான் இந்த மாதிரி பயத்திலே சொல்லும் போதுதான் வி அப்படியே செம்ம கோவத்திலே பாக்குறான். இங்க பாரு, எப்படி நீ லாக்ல இருந்து வெளியே வந்த? அப்ப ஜிம்னாவ தள்ளி விடணும்னு தள்ளி விட்டியாடா? நான் உன்னை கொடுமைப்படுத்தினதுக்கு நீ ஜிம்னாவை பழி வாங்கிட்டியா? குக்கி, நீ இவ்வளவு கேவலமாவா நீ பண்ணுவ? உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா அது கேமல காட்டிருக்கலாம்லடா. ஜிம்னா என்னடா பண்ணா? அவன் பிரெக்னண்டா இருக்கான்டா. இல்ல இல்ல நான் ஒண்ணும் பண்ணல, என்ன நம்பு. உன்னெல்லாம் நம்பவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மூச்சிய தள்ளி விட்டுப்ப. அவன் பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கல. இல்ல நான் எதுவும் பண்ணல, என்ன நம்பு. இங்க பாருமே, நான் உண்மையிலே சொல்றேன் மூச்சி, நான் தள்ளி விடல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உண்மையிலே என் மேல எந்த தப்பும் கிடையாது, புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கி அப்படியே அழுகுறான். ஆனா வி அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அவன் ஜிம்னா கொண்டு போய் அப்படியே கார்ல தான் வைக்கிறான். இப்ப அப்படியே குக்கியோட கையுமே புடிச்சு கொண்டு போய் அவன் கார்ல தான் ஏத்துறான். வி பண்றதை பார்த்துட்டு குக்கி அப்படியே பாக்குறான், பயத்திலே பாக்குறான். இங்க பாரு, உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தனோ அங்கேயே கொண்டு போய் விட போறேன்.
வேணா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ஜிம்னாவே கொல்ல பார்த்திருப்ப. ஒரு பிரெக்னண்டா இருக்கான் அப்படின்னு கூட யோசிக்காம அவனை ஸ்டெப்ஸ்ல இருந்து தள்ளி விட்டுருக்கல. இவ்வளவு கேவலமானவன் என் லைஃப்ல இருக்கவே வேணாம். நானே உன்னை கூட்டிட்டு வந்து நானே கொண்டு போய் விடுறேன். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது அது குக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைதான் அப்படியே அழுதுகிட்டே பாக்குது. இங்க பாருவே, நான் ஒண்ணுமே பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்பவே. நான் ஜிமினாவை தள்ளி விடல, நான் எப்படி மூச்சிய தள்ளி விடுவேன், ப்ளீஸ் நீ நம்பவே, என்ன நம்பு. ஹே, உனக்கு எதை வச்சுடா நம்ப சொல்றது? உனக்கு ஃபர்ஸ்ட் என்னையே பிடிக்காது, அப்படி எப்படி உனக்கு ஜிம்னாவை பிடிக்கும்? அதுவும் ஜிம்னா வயிற்றுக்குள்ள இருக்கிறது என் வாரிசு அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். குக்கி, நீ இவ்வளவு கேவலமா யோசிப்பலாம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலடா. ஏன் இவ்வளவு கேவலமா யோசிச்ச? உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா அதை ஸ்ட்ரெயிட்டா ஏன்ட்ட காட்டிருக்கலாமே. என்ன அடிக்கிறதுனா அடிச்சிருக்கலாம், கொல்லணும்னு நினைச்சிருந்தா கூட கொண்டிருக்கலாம்டா. நான் எதுவுமே பண்ணிருந்திருக்க மாட்டேன். ஆனா போயும் என் பிள்ளைகிட்டையாடா காட்டுவ? இந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் இந்த சைடு குக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குக்கி எதுவுமே பேசல, உள்ள அப்படியே அழுதுகிட்டே வருது. இந்த சைடு வீதான் அப்படியே ஜிம்மா திரும்பி பாக்குறாங்க. அவனுக்கு ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க அவனுக்கு அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் ஜிம்மாவை சேர்க்கிறாங்க. இந்த சைடு குக்கி தான் அப்படியே அழுதுகிட்டே நிக்குது. அதுக்கு இன்னொட்டையோ நிக்காம வந்துகிட்டே இருக்கு. வீதான் சொல்றான், அத்தான் அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற நிலைமை கொண்டு வந்துட்டுல, என்ன இன்னும் உயிரோட இருக்கானா இல்ல என் பிள்ளையும் செத்துருச்சா அது தெரிஞ்சுக்கிறதுக்கா நீங்க நிக்கிற? எதுக்கா நீ நிக்கிற? போ, உங்க அப்பனை வர சொல்லியிருக்கேன், உங்க அப்பன் கூட போ. இந்த மாதிரி வீ சொல்லும் போது குக்கிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பாக்குறான், இல்ல நான் எதுவும் பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்பு. இங்க பாரு, உன்னை நம்புற அளவுக்கு அவ்வளவு நல்லவன்லாம் நான் கிடையாது. நீ தானே சொல்லுவ நான் ரொம்ப கெட்டவன், சைக்கோன்னு. அதனால இந்த சைக்கோ கூட எல்லாம் நீ இருக்க வேணாப்பா, நீ கிளம்பு. இல்லவே, நான் சொல்றது கேளுவே. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து நீயா போயிட்டேன்னா உனக்கு நல்லது. அப்புறம் நான் ஏதாவது பண்ணேன்னா வச்சுக்கோ, பிரச்சனை வேற மாதிரி போயிடும். உங்க அப்பன் வரால, உங்க அப்பன் கூடயே போ, கிளம்பு. இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கியை அவன் புடிச்சு தள்ளி விடுறான். அங்க இருந்து குக்கியோட அப்பா தான் வராங்க. அப்படியே வந்து குக்கியை தான் புடிச்சுக்கிறாங்க. குக்கி அப்படியே அழுதுகிட்டே சொல்றான், அப்பா நான் ஜிம்னாவை தள்ளி விடலப்பா, நான் உண்மையிலே சொல்றேன், நான் எதுவுமே பண்ணலப்பா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா, நீங்களாவது நம்புங்கப்பா, நான் உண்மையிலே எதுவும் பண்ணல, அது குழந்தைப்பா, நான் எப்படி ஒரு குழந்தை கொல்லுவேன்? அப்பா நீயாவது வீக்கிட்ட சொல்லுப்பா, வீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாப்பா. இவன் இந்த மாதிரி சொல்ல ஆளும் போது வீதான் பாக்குறான், இங்க பாரு, நீ பண்ணதுக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. இந்த மாதிரி வீ சொல்லும் போது நம்ம குக்கி தான் அப்படியே அழுதுகிட்டே வீயே பாக்குது. ஆனா வீ குக்கிய பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே திரும்பி நின்னுக்கிறான். இவனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப வீயோட அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. அவங்களும் வந்து பாக்குறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, சேஃபா பாத்துக்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அழுகையோட அப்படியே நிக்கிறான். ஜிம்னா பார்க்க வீக்கா அவ்வளோ அழுக வருது. அவன் எதுவுமே பேசல, அங்கேதான் நிக்கிறான். குக்கியும் அதே மாதிரிதான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவன் அப்படியே வீயதான் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ குக்கியோட அப்பா தான் சொல்றாங்க, ஹே வா நம்ம வீட்டுக்கு போலாம், அவனே உன்னை அனுப்பிட்டால, இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போற? இல்லப்பா, நான் பண்ணாத தப்போட இங்க இருந்து நான் வரமாட்டேன். எதுக்கு? நான் எதுவுமே பண்ணல. ஜிமினா எந்திரிச்சா கண்டிப்பா சொல்லுவான், நீ வெயிட் பண்ணுப்பா. இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கி தான் அவங்க அப்பா வெயிட் பண்ண வைக்கிறான். அதே மாதிரி ஜிமினாவும் கண்ணை முழிக்கிறான். கொஞ்ச நேரத்துல குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட்க்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லும் போதுதான் வீக்கு உயிரே வருது. வீ அப்படியே அடிச்சு பிடிச்சு உள்ள போய் பாக்குது. அங்க பார்த்தா ஜிமினா தான் அவ்வளோ ஒரு மாதிரி பெயிண்டான நிலைமையில இருக்குது. வீ அப்படியே போய் ஹக் பண்றான். ஐம் சாரிடா, உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட இதுதானே, ஆனா நான் என்னோட கேர்லெஸ்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. ஐம் சாரி, இங்க பாரு ஜிம்னா, என்ன மன்னிச்சிரு நீ சொல்லிட்டு அவன் பயங்கரமா அழுகுறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான், இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு காரணம் கிடையாது, இது எல்லாமே நடக்கணும்னு இருக்கு, நடந்துடுச்சு. இங்க பாரு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, நம்ம 2 பேரும் இங்க இருக்குமே, குக்கி வீட்டுல தனியா இருக்கானா? இங்க பாரு, நான் அவனை அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சுட்டேன். எதுக்கானே? நீ எதுக்கு அப்படி பண்ண? இப்படி சொல்லிட்டு ஜிம்னா ரொம்ப பேனிக் ஆகுறான்.
இப்ப டாக்டர் தான் சொல்றாங்க நீ ரொம்பலாம் பேனிக் ஆக கூடாது அப்படிங்கும்போது இப்ப ஜிம்னா தான் அப்படியே வீயோட சட்டையை பிடிச்சி கேட்கறான், ஏய் உனக்கு அழிவு இருக்கா இல்லையா? நீ எதுக்கு அடி கொக்கைய அனுப்புன? என்ன பண்ணி வச்சிருக்கவி? ஏன் இப்படி பண்ண? அவன் பாவம். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா கொக்கைய கூட்டிட்டு வா. இங்க பாரு, அவன்லாம் கூட்டிட்டு வர முடியாது. வேணா அவனுக்கு கரெக்டானதுதான் நான் கொடுத்துருக்கேன். அவங்க அப்பா கூட போறதுதான் நல்லது. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வியோட அப்பா தான் உள்ள வராங்க. ஜிம்னா பாக்கலாம், அங்கிள் நீங்க பாத்தீங்களா வி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? ஜிம்னாதான் இந்த மாதிரி சொல்லிட்டு வி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது வி அப்பா தான் சொல்றாங்க, இங்க பாருப்பா, அவன் ஏன் இப்படி பண்ணானா, உன்னை ஸ்டெப்ஸ்ல இருந்து குக்கி தள்ளி விட்டால, அதனாலதான் வி இந்த மாதிரி பண்ணான். இப்படி சொல்லும் போது ஜிம்னாதான் சொல்றான், இல்லவே இல்ல, அவன் என்ன தள்ளி விடல. வி நீ என்ன பண்ணிருக்க? நீ அவனை லவ் பண்ற, அவன் என்ன தள்ளி விட்டுருப்பான்னு நீ நினைக்கிறியா? இவன் இந்த மாதிரி சொல்லும் போது வி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கான். இப்ப ஜிம்னாதான் அப்படியே வியோட சட்டையை பிடிச்சுதான் கேக்குறான், இங்க பாரு, நீ அவனை உண்மையிலேயே லவ் பண்ணி இருந்தனா அவன் இதை பண்ணி இருந்திருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும். அப்புறம் உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ற? ஏதாவது பேசுவி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி குலுக்கிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வி எதுவுமே பேசாம அவன் கண்ணுல இருந்து டியோஸ் மட்டும் வருது. வி நீ போய் தானே சொல்லிருக்க, ஏன் வி ஏதாவது பேசுவி இப்படி சொல்லும் போது ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டு தான் வி அப்படியே அழுகுறான். எனக்கு தெரியும்டா அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு. வேணா நான் அவனை லவ் பண்றேன்டா. எனக்கு தெரியாதா? என் குக்கிய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் ஒரு சின்னதா ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான்டா. வேணா எல்லா திங்ஸுக்கும் உயிர் இருக்குன்னு நினைக்கிறவன். பென்சில சீம்னா கூட அதுக்கு வலிக்கும்னு நினைக்கிறவன் அவன். ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்னா அவனுக்கு என் கூட இருக்கிறதுல விருப்பம் இல்லடா. நான் கூட நினைச்சேன் போர்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அவன் என்ன லவ் பண்ணிடுவான்னு. ஆனா அது நடக்கவே இல்லை. மேலும் மேலும் அவனுக்கு என் மேல வெறுப்பு மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை விட்டா வேற எந்த ஒரு காரணமும் இல்ல குக்கியை என்கிட்ட இருந்து அனுப்புறதுக்கு. கண்டிப்பா சொல்றேன், குக்கி அவன் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு. ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. குக்கி என்னால அவ்வளவு சீக்கிரம் விட்டும் கொடுக்க முடியாது. அவனை இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லி என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு பாக்குறேன். ப்ளீஸ் ஜிம்னா, நீ அதை என்ன புரிஞ்சுக்கோ. இனிமேல் குக்கி பத்தின டாபிக் எடுக்காத. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் அப்படியே ஓரமா போய் உட்காந்து அழுகுறான். இது எல்லாத்தையுமே குக்கியும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் அவ்வளோ டியர்ஸா வருது. இப்ப அப்படியே குக்கியோட அப்பா தான் குக்கியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறாங்க. ஆனா குக்கி வரமாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜிம்னாவையுமே அவங்க இருந்த அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியா இருந்தாலுமே வீக்கு திங்கிங் ஃபுல்லாமே குக்கிய பத்தி தான் இருக்கு. ஜிம்னாக்கும் புரியுது அந்த குழந்தையோட என்னதான் விளையாண்டாலுமே அவனுக்கு அங்க குக்கி இருந்த எல்லா விஷயமே அப்படியே ஞாபகம் வருது. இப்ப திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டு காலிங் பெல்ல தான் யாரோ ப்ரெஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே பாக்குறான். பட் ஆனா அதை எதையுமே பெருசா கண்டுக்கல. திருப்பி அப்படியே உட்காந்து டிவி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி பார்த்தா அந்த காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஜிம்னா தான் கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிறவன் அப்படியே பார்த்துதான் கத்துறான், இங்க பாரு, நான் கிச்சன்ல தானே ஒர்க் பண்ணிக்கிருக்கேன், நீ போய் அந்த டோரை ஓபன் பண்ணலாம்ல. இங்க பாருடா மூச்சி, நான் இன்ட்ரெஸ்டா ஒரு கான்செப்ட் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன், நீயே போய் அதை ஓபன் பண்ணு. இங்க பாருவி, நைட்டானா உன்னோட தொலை தாங்க முடியல, பகல்ல உன் பையனோட தொலை தாங்க முடியல. ஒழுங்கு மரியாதையா போய் நீ இப்ப இந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணலான்னு வச்சுக்கோ. கிச்சன்ல இருந்து என்ன வரும்னே எனக்கு தெரியாது, எனக்கு புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஜிம்னா மிரட்டும் போது அப்படியே பாவமா பாக்கலாம். இங்க பாரு, நீ பாவமா பார்த்தாலும் நான் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா போய் டோரை ஓபன் பண்ணுடா, நீ நல்ல வைக்காத நீ. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வீடு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் டோரை ஓபன் பண்றா. டோரை ஓபன் பண்ணா அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. அங்க பார்த்தா குக்கி தான் அவனோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அப்படியே பாக்குறான், ஏய் பன்னி, நீங்க என்ன பண்ற? நான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன், தள்ளி போ. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பன்னி தான் அப்படியே உள்ள போகுது. அப்படியே பக்கம் முழிச்சுக்கிட்டே அப்படியே அவனும் பின்னாடி வரான். ஏய் பன்னி, என்ன பண்ணிக்கிருக்க? நான் தான் உன்னை போக சொல்லி உங்க வீட்டுல விட்டுட்டு வந்தல, நீ எதுக்குடா திருப்பி வந்திருக்க? இங்க பாரு, நீ வானா வர்றதுக்கும் நீ போனா போறதுக்கும் நான் ஒன்னும் ரூட்டு பஸ் எல்லாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்தீங்களா,
அதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதும் அப்படியே விட்டுருவீங்களா? ஏன் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டப்ப நீ கால்ல கையில எல்லாம் ஹேண்ட் கப் போட்டு வச்சிருந்தல, அந்த மாதிரி உன்னால வச்சிருக்க முடியாதா? இங்க பாருடா குக்கி, நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. என்ன பழி வாங்கலான்னு வந்திருக்கா? என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் பொழைச்சது. இப்படி சொல்லும் போது வியோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் விழுகுது. வி அப்படியே பாக்குறான், அடிச்சது குக்கி தான். ஜிமினான்னு பாக்குது, என்ன நடக்குதுங்க, நம்ம குக்கியா இது அப்படின்ட்டு போல பாக்குது. இப்ப குக்கி தான் சொல்றான், இங்க பாரு, உன்னோட இந்த ஆக்டிங் திறமையெல்லாம் உன்னோட ஃபீல்டுக்குள்ள வச்சுக்கோ, இதெல்லாம் லைஃப்குள்ள கொண்டு வராது. நான் உன்னோட ஒய்ஃப், உனக்கு புரியுதா? எனக்கும் உன்னோட சீக்ரெட்டா இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் உனக்கு சீக்ரெட்டாவே இருந்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொய் சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு நல்லாவே தெரியும் நான் தள்ளி விடலைன்னு. ஆனா உன்கிட்ட இருந்து என்னை எப்படி தள்ளி வைக்கலான்னு பார்த்து தானே அந்த பொய் சொன்னேன். எனக்கு தெரியும். இந்த பாருவி, நீ ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நீ பின்னாடியே சுத்தின. அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைப்பேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் எனக்கும் உன் மேல லவ் ஃபீலிங் வரும்போது நீ என்னன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட ஒரு டிராமா போட்டு, என்கிட்ட ஒரு டிராமா போட்டு என்னை வெளியே அனுப்பி விடுவேன். என்னை பார்த்தா உனக்கு கேப் மாதிரி தெரியுதா? இல்ல கேக்குறேன், இங்க பாரு, நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, நானும் வளர்ந்துட்டேன். அதனால இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, சரியா? எனக்கு ஆல்ரெடி டிராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு. போன தடவையாவது உன்னை சீக்கிரதான் அடிச்சேன். அடுத்த தடவை நான் எங்க அடிப்பேனே எனக்கு தெரியாது. அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். தள்ளி போ. இந்த மாதிரி வீய தள்ளி விட்டுட்டு நம்ம குக்கி தான் அப்படியே ஜிம்னோட குழந்தைய பார்த்து கொஞ்சிறான். இங்க பாரு, நான் தான் உன்னோட செகண்ட் பப்பா, என்ன மறக்காத. என்னோட பேரு குக்கி. என்னதான் உன்னை மூச்சியாவே பெற்றிருந்தாலும் நான் தான் உனக்கு நல்ல பப்பாவா இருப்பேன், சரியா? நம்ம போய் உள்ள போய் விளையாடலாம். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு அப்படியே போறான். இந்த சைடு வீதான் அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கான். ஜிம்னாதான் அப்படியே கிட்டக்கு வரான். வீ, என்ன யோசனையில இருக்கா? ஏ இல்லடா, இங்க வந்தது குக்கியா. என்ன அடி, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குதுடா. இப்படி சொல்லிட்டு அவன் ஜிம்னாவை தான் பாக்குறான். இந்த சைடு நம்ம குக்கி தான் அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த ரூமை பாக்குறான். அந்த ரூம்குள்ள தயாக்கும் குக்கிக்கும் நிறைய மெமரிஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபுல்லா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிக்குது. இப்போ குக்கிய தான் யாரோ வந்து ஹக் பண்ற மாதிரி இருக்கு. குக்கி அப்படியே பார்த்தா வீதான். எதுக்கு என்ன வந்து ஹக் பண்ற? நீ தானே சொன்ன என்னோட சீக்ரெட்டா இருக்கிறதுக்கு உனக்கு ஓகேன்னு. நான் தான் சொன்னேன், ஆனா உன்னை என்னோட ஹக் பண்ணலாம் சொல்லலையே. நீதான் நான் வேணான்னு விட்டுட்டு போனல. போ, அப்படியே போ, வெளியே போ. இங்க பாருடா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல குக்கி, அதனால மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன். மத்தபடியும் உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது தெரியுமா? நீ இல்லாத இந்த நாள் எல்லாமே எனக்கு எப்படி போனுச்சு தெரியுமா? நரகம் மாதிரி போனுச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம வீயோட கணத்துலதான் இன்னொரு ஸ்லாப் விழுகுது. அது குக்கி தான் அடிச்சிருக்கோம். உனக்கு மட்டும்தான் நரகம் மாதிரி இருந்துச்சா? நான் நரகத்திலே வாழ்ந்தேன், உனக்கு அது நரகம் மாதிரி போனுச்சு. எனக்கு அது நரகம் தான் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ என்னதான் என்கிட்ட கோவமா இருந்தாலும் அதுல ஒரு கேரிங் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி தான் அப்படியே ஹக் பண்ணி அழுகுது. டேயுமே அந்த மாதிரிதான் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்னாதான் ஒரு லைட்டா ஸ்மைலோட அது பேபியை தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம குக்கி தான் அப்படியே நிமிர்ந்து வீய பாக்குறான். வீயுமே அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க பாடுறா, உன்னை என்னோட சீக்கிரட்டால நான் வச்சுக்க மாட்டேன். நீ என்னோட பொண்டாட்டி, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தெரியும் நீ என் பொண்டாட்டின்னு. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது குக்கி அப்படியே பாக்குது. என்ன பாக்குற? உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் தெரியுமா? நான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன். நீ எப்ப வீட்டுக்கு வந்து என் கண்ணத்துல ஒண்ணு விட்டு டே புருஷா நான் உன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொன்னியோ அப்பவே நான் எல்லா அரேஞ்சும் பண்ணிட்டேன். அதனால உனக்கும் எனக்கும் நாளைக்கு மேரேஜ். அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேணா ஒரே நாள்ல எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ண சொல்லிடுறேனா, அதனால பசங்க கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம குக்கி தான் அப்படியே வீடு டைட்டா ஹக் பண்ணிட்டு அவன் சொல்றான், நீ பாரு, நீ இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு சொர்க்கம் மாதிரிதான். அதுக்கு டெக்கரேஷன்லாம் தேவையே கிடையாது.
ஏன்னா என் புருஷன் இருக்கிற எல்லா இடமுமே ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்க யாரு? வீயாச்சே, அதுவும் இந்த குக்கிக்கு மட்டும் சொந்தமானவி. இல்ல இல்ல இல்ல, குக்கிக்கு மட்டும் இல்ல, மோச்சிக்கும் சொந்தம். இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான். நம்ம வீயும் அப்படியே குக்கிய ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு வீதான் அப்படியே குக்கிய பாக்குறான். என்ன பாக்குறேன்? நம்மளுக்கு தான் நாளைக்கு கல்யாணம் ஆக போதுல, இன்னைக்கு வேணா ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? இங்க பாரு, நாளைக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, நாளைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்துக்கலாம். வேணா இந்த பியர் எப்பவுமே குக்கியோட பேச்சு கேட்கணும், அப்பதான் குக்கிக்கு பிடிக்கும். ஆனா உனா இதை ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருங்கடா. சரி ஓகே, நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வி அப்படியே வெளியே போலான்னு போறான். இப்ப குக்கி தான் அப்படியே வியோட கைய பிடிக்கிறான். என்னடா, நீ இன்னைக்கு ஒரு நாள் என் கூடயே தூங்குறியா? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன உன் கூடயா? நீ தான் சொல்லுவ என் கூட தூங்காத, வெளியே போன. அதுக்கப்புறம் ஏன் ஐயா, நான் தூங்கினதுக்கு அப்புறம் என் பக்கத்துல வந்து நீங்க டைட்டா ஹக் பண்ணிட்டு என் போனட்ல கிஸ் பண்ணிட்டு படுத்து தூங்குறீங்க. நீ தூங்கிட்டு தானே இருப்ப, அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கும். அப்பா ஐயா நடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு குக்கி கிட்டதான் போறான். இந்த பாழுவி இப்பெல்லாம் கிட்ட வரக்கூடாது, பேட் பாய் மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. நான் பேட் பாய் தான்டா, உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே குக்கியோட ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி டச் பண்றான். குக்கி அப்படியே அந்த கையெல்லாம் அப்படியே தட்டி விடுறான். இந்த சைடு இவங்களுக்குள்ள இப்படியேதான் ஹாப்பியா போகுது. இப்ப பார்த்தா மறுநாள் தான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்னாவுமே அப்படிதான் அவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டு பேபியுமே அப்படியே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரான். இந்த சைடு நம்ம குக்கியுமே அவனுக்கான காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிருக்கான். அதே மாதிரிதான் நம்ம வீயும் அவனுக்கான காஸ்டியூம்ல அப்படியே அழகா வந்து ரெடி ஆயிட்டு கீழே வராங்க. ரெண்டு பேருமே பார்க்க அவ்வளோ அழகா இருக்காங்க. ஜிம்னாவுமே அப்படியே பாக்குறான். இப்ப ஸ்டேஜ்ல தான் ரெண்டு பேரும் ஏறி நிக்கிறாங்க. ஜிம்னா அப்படியே சைட்ல நின்று பாக்குறான். பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருக்குது. இப்ப அந்த ஃபாதரும் கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேருக்குமே இந்த மேரேஜ்ல சம்மதமா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேருமே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குக்கி அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா ரிலேட்டிவ்ல இருந்து பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு எல்லாருமே இருக்காங்க. அப்படியே வீயதான் பாக்குறான். பாரு, உனக்கு இதனால உன் கரியர்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடாதுல்ல, நீ ஏன் இப்படி பண்ண? இங்க பாருடா, என் லைஃபே நீ தான் அப்படிங்கும் போது என் கரியரை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் எனக்கு வேலையில போனா நீ என்னை பாத்துக்க மாட்டியா? ஏன் இப்படி சொல்ற? நான் உன்னை நல்லாவே பாத்துக்கிறேன். ஆனா உனக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல, என்னால உனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப அப்படியே வீதான் அந்த ரிங் எடுத்து குக்கியோட கையில போட்டு விடுறான். குக்கி அப்படியே நிமிர்ந்து வீயதான் பாக்குறான். இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, என்னோட சீக்ரெட் கிடையாது. என்னோட ஒய்ஃப் எனக்கு சீக்ரெட் தான், ஆனா அது வேற சீக்ரெட், இது வேற சீக்ரெட். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வீ அவனோட கைய குக்கி கிட்ட காட்டுறான். குக்கி அப்படியே பாக்குறான் என்ன அப்படிங்கிற மாதிரி. என்ன பேபி பாய், உனக்கு நான் ரிங்கு போட்டு விட்டல, இப்ப நீ எனக்கு போடணும். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது குக்கிக்கு அப்படியே பிளஷ் ஆகுது. அவனும் எடுத்து ரிங்ஸ் போட்டு விடுறான். இப்ப ஃபாதர் தான் சொல்றாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும் போது குக்கிக்கு ரொம்ப நர்வஸா இருக்குது. ஆனா வீ அதெல்லாம் பார்க்கல. அவன் இழுத்து நல்லாவே கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு தான் சொல்றான், இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, என்னோட சீக்ரெட் கிடையாது, புரியுதா? உனக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு ஜிம்னாவே பிடிக்கும், உன்னையும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா தான் பாக்குறான். ஜிம்னா அப்படியே ஸ்மைலோடய நிக்கிறான். இந்த சைடு குக்கையும் பார்த்தாலும் குக்கையும் அப்படிதான் செம்ம ஹாப்பியா நிக்குது. சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அன்கட் இல்லையாக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அன்கட் இருக்கு, நான் டெலிகிராம்ல அதை போடுறேன். பட் ஆனா அன்கட் வர கொஞ்சம் லேட் ஆகும். வேணா இன்னும் 2 FF இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுலயும் ஒரு எபிசோட் போட்டுட்டு நான் அன்கட் போடுறேன். ஸ்டோரி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சொதப்பி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா சொதப்பிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எதா இருந்தாலும் அடுத்த ஸ்டோரியில பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி ஓகேடா, டட்டா, பை பாய். பாருங்க, நான் போயிட்டு வரேன்.